ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆயிருக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற படம் நேசிப்பாயா. விஷ்ணுவர்தனுடைய டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்ல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நேசிப்பாயா. நேசிப்பாயா படத்தினுடைய டைரக்டர் விஷ்ணுவர்தன் அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கேமரோன் எரிக் பிரைசன் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஆகாஷ் முரளி டெபியூ ஆகிருக்கிறாரு அண்ட் படத்துல ஹீரோயினாக அதித்தி சங்கர், இவங்க இல்லாம சரத்குமார், பிரபு, குஷ்புன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கே இருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க ஒரு சில காரணத்தினால பிரேக்கப் ஆகிடுது. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க காதலிச்ச பொண்ணுக்கு ஒரு ஆபத்துன்னும் போது அந்த பொண்ணுக்காக தேடி போகிறாரு. அந்த ஆபத்துலேருந்து பொண்ணை வெளியில் கொண்டு வந்தாரா இல்லையான்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ ஆகாஷ் முரளி டெபியூ ஆக்டர் ஒரு ஹீரோவாக இந்த திரைப்படத்தில் தான் அறிமுகமாகி இருக்கிறாரு. அது ஒரு இன்னசென்டான ஒரு கேரக்டர், ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பையன். இப்போ நம்மளுடைய பாய் நெக்ஸ்ட் டு த டோர் அப்படின்ற மாதிரியான ரொம்ப மாசாலாம் காட்டாமல் ஒரு கேஷுவலான ஒரு கேரக்டரில் காட்டியிருக்கிறாங்க. ஸோ படத்தினுடைய ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா படம் அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு போர்ச்சுகலில் அதித்தி சங்கர் ஒரு அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஒருத்தவங்களுடைய பையனை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ற கேஸ்லாம் அவங்க மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்காக இங்கேருந்து அவர் போகிறாரு. ஸோ அப்போ தான் வந்து இவங்க 2 பேரும் காலேஜ் டைமில் லவ் பண்ணது அண்ட் லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது அண்ட் ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு சில காரணத்தினால பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போது அவங்கவுங்களோட லைஃப்பில் போயிட்டுருக்குறாங்க. பட் ஸ்டில் திடீர்னு இவங்களுக்கு இப்படி ஒரு நியூஸை இவர் பார்த்ததும் அவங்களுக்காக தேடி போகிறாரு. போர்ச்சுகலில் போய் அங்கே அவங்கள வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான முயற்சியெல்லாம் எடுக்கிறாரு அண்ட் யார் பையன் அவங்கக்கிட்ட எப்படி இவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு, அங்கே நடக்கிறக்கூடிய கேஸ் எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுறாரு அண்ட் இதெல்லாம் பார்த்து அதித்தி சங்கர் வந்து மறுபடியும் அவங்களோட பேச்சப் ஆகுறாங்களா இல்லையா, இல்லைன்னா இவரும் வந்து ஜஸ்ட் அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்காக மட்டும் தான் வந்துட்டு மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ண வேணாம்னு நினைக்கக்கூடிய பர்சனா, இல்லை இவரும் மறுபடியும் பேச்சப் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு தாட்டில் வந்திருக்கக்கூடிய பர்சனா அப்படின்றது தான் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதில் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எதுவாக வேணால் இருக்கலாம், பட் நீங்கள் பிரேக்கப் அப்படின்னு ஆனதுக்கப்புறமா அந்த காரணம் என்னன்றதே காலப்போக்கத்தில் அது மறந்துடும். நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டிங்கன்றது மட்டும்தான் இருக்கும். அதனால ஒரு சின்ன சின்ன காரணத்துக்காக, தேவையில்லாத காரணத்துக்காகலாம் பிரியறத விட்டுருங்க. இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்க்கும் சரி, ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்க்கும் சரி, ஃபார் எனி ரிலேஷன்ஷிப் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் எதுவாக இருந்தாலுமே அந்த என்ன ரீசனோ அதை இன்னும் நல்லா யோசித்து அதில் வந்து உங்கள் 2 பேருக்கும் கன்வின்ஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாமல் அதை வச்சு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா பிரிவு மட்டும் முன்னாடி நிற்கும். அந்த காரணம் வந்து எங்கே போச்சுன்னே தெரியாதுன்ற மாதிரி ஆகிடும் அப்படின்ற சொல்லியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ரோலில் சரத்குமார், குஷ்பு அவங்களுடைய வேலையை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கேமியோ கெஸ்ட் அப்பீரன்ஸ்ன்ற அளவில் பிரபு அவர்கள் வந்திருக்கிறாங்க. அண்ட் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை, அஃப்கோர்ஸ் எஸ் விஷ்ணுவர்தன்னாலே யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை தான் படத்தில் இருக்குன்றது தெரியும். அண்ட் ரொம்பவே பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காம்போ இவங்க 2 பேருதுன்னு சொல்லலாம். அதே போல் இந்த படத்துக்கும் அவருடைய பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து பண்ணியிருக்குது. அண்ட் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவர் அங்கே போகிறதுக்கான காரணத்தை சொல்லி போனதுக்கப்புறமா அங்கே ஒரு கேரக்டர் காயல் அவங்களுடைய அட்வொகேட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கூட நடக்கக்கூடியது இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிண்டல் பண்ணுற விதத்தில் அந்த கேரக்டர் வந்து பேசுகிறதா இருக்கும். இருந்தாலும் ஒரு டெபியூ படம்னு ஒரு பயம் இல்லாமல் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாரு. பட் ஒரு சில இடங்கள்ல அது கொஞ்சம் தெரியுதுனாலும் காலப்போக்கில் அடுத்தடுத்த படங்கள் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பாருன்றது தெரியுது. அதித்தி சங்கர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 படங்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை அவங்க இதுக்கு மேலே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நேரம் தான் இது. மொத்தத்தில் நேசிப்பாயா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிறவங்க பிரியணுன்றதுக்கு முன்னாடியும் அது எதுக்காக நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோன்றதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அது எக்ஸ்ட்ரீம்க்கான முடிவு எடுக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் விஷ்ணுவர்தனாலே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ ஸ்டைலிஷான ஒரு விஷயத்தெல்லாம் சினிமோட்டோகிராஃபிலையாக இருக்கட்டும், படத்தினுடைய காட்சிகளையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் காட்டியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கேமரோன் எரிக் பிரைசன் வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ ஓவராலாக நேசிப்பாயாவை வேற ஒரு நாட்டில் போய் நம்மளுக்கு செட்டு போடாமல் ரொம்ப அழகான ஒரு பிக்சரைசேஷன் கொடுத்துருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த வீக் எண்ட் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்குது. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள்.